இந்த வெள்ளங்கள் வத்தாம அந்த மக்கள் வந்து வீடுகளுக்கு போகாம இருக்கணும். அப்படி இருக்க வந்து எங்க வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர் உறவுகள் எல்லாருமா சேர்ந்து எல்லா யூடியூபர்ஸ் மேரிட்டே ஒரு வீடியோ செய்யற யூடியூபர்ஸ் மேரிட்டா குவியலா குவிச்சு கிடக்கு முப்பெரும் தேவையலாட்ட சொன்ன மாதிரி. என்னன்னா எங்க ஆறிட்டு சாப்பிடுங்க இருந்து சாப்பிடாது இதுலயே வச்சு சாப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகம் மற்றும் சாமினி. நிறைய நாளைக்கு பிறகு குக்கிங் வீடியோ ஒன்று செய்யறதுக்கு தான் நாங்கள் இந்த நேரம் வந்து இருக்கிறோம். அதுவும் வந்து எங்க மதிய நேர சமையல தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். ஆனா மதிய நேரத்துக்கு இப்படி ஒரு சாப்பாடு எடுக்க மாட்டோம். அப்படி இல்லை, ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலாவே வேலைகளுக்கு போறாக்கள் கொஞ்சம் வித்தியாசமா செய்து சாப்பிடணும் எதிர்பார்ப்பினோம். என்ன கூடுதலா அப்படி நினைப்பினா வெங்கண்ட வீட்டுல வந்து நாங்கள் அப்பா வீட்டுல நின்றா கூடுதலா சோறு தான் சமைக்கிறது. அப்பா வந்து சௌரங்கள் விட்ட போயிட்டாரு. அப்பா வந்து சின்னத்தியாக்கள் விட்ட போயிட்டோம். தித்திக்கும் வண்ணத்து பூச்சி அப்பமா வண்ணத்து பூச்சி அப்பமாண்டு இருக்கிறாருன்னு அப்ப அப்பா அங்க சாப்பிட்டுருவாரு. அப்ப நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு தானே நாங்கள் நோமலா ஒரு சாப்பாட்டை செய்து சாப்பிடுவோம்னு சொல்லி அது கொஞ்சம் சிலவும் குறைவு தானே. அவ்வளவு பெரிய பார்க்க கொஞ்சம் கிராண்டா இருக்கும். இதை நோமல் அண்டினமோ என்ற மாதிரி இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சிலவு குறைவான சாப்பாடு. கோழி நூடுல்ஸ் செய்ய போறோம். அதுக்காண்டி அதுக்குள்ள கோழி போடு அதுல பேர் கோழி நூடுல்ஸ். ஆனா கோழி அதுக்குள்ள நாங்கள் போடல மரக்கறி என்ற ஞாயிற்றுக்கிழமை அதால வந்து அதை மரக்கறி போட்டு செய்ய போறோம். நேரம் எல்லாம் போயிட்டு நடக்கண்டு ரெடி பண்ணுவோம். எங்களுக்கு பின்னரம் வந்து அலுவல்கள் நிறைய இருக்கு. அப்ப இதை ரெடி பண்ணி கொஞ்சம் போன் ஹீட் பண்ணி ஆற விட்டு வைக்கணும். வயிற்றுக்கே கொஞ்சம் போடணும். ஓ பின்ன அதுவும் முக்கியம். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கும். கோழி நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம். என்ன அதுக்கு மெயின் ஐட்டம் கோழி நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் வேணும். இந்த ஒரு பேக்கெட் காணும் எங்களுக்கு கோழி நூடுல்ஸ். இது கொஞ்சம் விலை குறைஞ்ச நூடுல்ஸ் தான், 200 ரூபா. கொஞ்சம் திருப்பி காட்டுங்க நூடுல்ஸ் பார்ப்போம். கோழிஇந்த படம் போட்டிருக்கு, ஆனா உள்ளுக்க நூடுல்ஸ் தான். அதே நம்ம கோழி நூடுல்ஸ் பேர் வந்தது ஏன்னு தெரியாது, பேர் அப்படி போட்டுக்கிட்டாங்க. ஆனா இது கோழி நூடுல்ஸ் போடு நூடுல்ஸ் தான் போட்டு கொடுங்க. நாங்க எல்லாம் கோழி நூடுல்ஸ் கேட்டு வாங்கலாம். நூடுல்ஸ்ல கோழி படம் போட்ட நாடி கோழி நூடுல்ஸ் நாங்க எல்லாம் கேட்டோம். எங்கெல்லாம் அப்ப அந்த தப்பு இருக்கு. ஏன் செத்தலை முறையடியா வெட்டி வச்சிருக்கலாம். செத்தல வந்து நான் என்னன்னா வறுத்து போட்டு அந்த தூளா அந்த தூள் வாங்கல, செத்தல் தூள் நாங்கள் வாங்கல. அப்ப அதனால அதை வறுத்து போட்டு உரல்ல இடிச்சு விட்டால் அது வெந்தானே. தூளை போடல இன்றைக்கு என்ற தூள் போடாம செய்யறது பச்சை மிளகாய் காரத்துக்கு எல்லாம் போடுறோம் தானே. அப்ப தூளை போடாம செய்தா சிக்கன் சாப்பிடுவார், எல்லாரும் சாப்பிடணுமല്ലോ. அதுக்காண்டி நாங்கள் தூளை போடல. காட்டுவோம். முதல்ல ஒரு பேக்கெட் கோழி நூடுல்ஸ் வேணும். சோஸ் தேவையான அளவு விடலாம். நான் ஒரு 3 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். தேவையை பார்த்து விடுவேன். இதுக்கு கட்டாயம் கொஞ்சம் ரசம் சுவையொட்டி போடணும், போட்டா தான் நல்லா இருக்கும். பட் அது நூடுல்ஸ் அவிக்கிறதுக்கு வந்து மஞ்சள் தூள், செத்தல் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி வறுத்து இடிச்செடுக்க போறேன். அந்த கேரத்துக்கு தேங்காய் எண்ணெய், மற்ற உருளைக்கிழங்கு பாருங்க ஓரளவு சின்ன சின்ன பீஸா வெட்டி அதையும் எடுத்து வச்சிருக்கிறோம். உருளைக்கிழங்கு, மற்றது மெயின் ஐட்டம் கேரட், லீஸ்ட், கோவா, மற்றது பாருங்க நல்ல வெங்காயம் 3-4 வெங்காயம் எடுத்துட்டு 1/4 கிலோ கூட வரும். இந்த வெங்காயம் பம்பா வெங்காயம் தான் போடணும், நல்லா இருக்கும். மற்றது உண்டனை போடணும். வெங்காயம் உண்டனை போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். ரம்பையில கருவேப்பமில்ல பச்சை மிளகாய், இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். எங்களுக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்டு தரும். அப்ப நாங்கள் முதல்ல வந்து நூடுல்ஸ அவிய விடும். கீட்டர்லாம் வச்சு நாங்கள் அப்ப நூடுல்ஸ்க்கு என்னென்ன போட்டு அவிய விடுறோம்ன்றத பாரு. நூடுல்ஸ் உடைச்சு கொட்டுறீங்களோ? ஓ அதே தான் உடைச்சு கொட்டி போட்டு தான் நான் வைக்கிறேன். தினமும் முறிக்கணும். என்ன முறிக்காம போடலாம். நான் கொஞ்சம் அந்த ஊறக்கூடிய அளவுக்கு முறிச்சு விட போறேன். இந்த பாத்திரத்துக்கு அடங்கக்கூடிய அளவு. நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து கொண்டேன்னா அதையும் நூடுல்ஸுக்குள்ள போட்டுட்டு இதுக்கு லைட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நான் அவிய விட போறேன். இதை வந்து நீங்கள் தண்ணியை வந்து சுடு தண்ணி கொதிக்க விட்டும் செய்யலாம்.
தண்ணியை விடட்டா? தண்ணி விடு. சரி, அப்படியே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டா இனிமேல் தண்ணியை விட்டு மூடி விடணும்ண்ணா. ஓ, நல்ல கொதி தண்ணி. சரி, நூடுல்ஸ் என்ன கட்டத்துல இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அப்படியே சுடுதண்ணியை விட்டு மூடி விட்ட நாங்கள என்ன கட்டத்துல இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம். 5 நிமிஷத்துல வந்துட்டு இந்த நூடுல்ஸ் அப்படித்தானது. இதை நாங்கள் இனி வடிச்சு போட்டு பச்சை தண்ணியும் விட்டு இருக்கா வடிக்க போறோம். ஏன் பச்சை தண்ணி விட்டு? நாங்கள் இதெல்லாம் பொரிச்சு முடிய மாட்டோம். இந்த நூடுல்ஸ் வந்து இப்படியே கிடாக்க கொஞ்சம் அவிஞ்சு குமைஞ்ச மாதிரி போயிடும். பச்சை தண்ணியை விட்டு கடையை போட்டு வச்சோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த குமையாது, அந்த சூட்டுத்தன்மை போய் அந்த குமையாம அப்படியே அந்த ஒட்டி ஒட்டியா இருக்கும். இது நாங்கள் எண்ணெய்க்க போட்டு தண்டைக்குள்ள அப்படியே ஒட்டி ஒட்டியா வரும். அதுக்காண்டி தான் இந்த வேலை பார்க்குறோம். என்ன அதுல இருக்கிற உப்புத்தன்மை கொஞ்சம் போயிடும். அப்ப நாங்கள் பிறகு சமைக்க அதை போடுவோம் தானே உப்பு. அப்ப நீங்க முதல் கொஞ்சம் கூட உப்பு போட்டிருந்தீங்களா? இப்ப சரியா வந்து உப்பு போட்டாலும் அது கழுவு பட்டுரும், பெருசா சேராது. என்னண்டா பச்சை தண்ணி நான் ஏன் உப்பு போட்டேன்னா சொட்டு லைட்டா சேர்க்கட்டு மட்டும் தான் கொஞ்சம் போட்டேன்னா மற்றபடி சாப்பாட்டோட செய்யக்கலையே போடும். சரி, நாங்கள் அடுப்பை மூட்டி எங்க பாத்திரத்தை வச்சுட்டோம்னா பிரியாணி பாத்திரத்தை நூடுல்ஸ் கிட்ட போறோம். எங்களுக்கு இப்படி ஒரு பாத்திரம் வாங்கியது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பா போட்டது. இது நல்லா கொஞ்சம் சூடு அறிஞ்ச தண்ணி எல்லாம் வத்திட்டு பாத்தீங்களா. ஆனா இன்னொன்று சொல்லுங்க, பிரியாணி பாத்திரம் வேண்டி இன்னும் பிரியாணி கிண்டு இல்லையா? கிண்டுவோம் பாருங்க. எத்தனையோ மக்கள் வெள்ளத்தால் அடிபட்டு அந்த ஒரு சரியான ஒரு கோயில்கள்ல நிறைய இடங்கள்ல எல்லாம் தங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் ஆடம்பரமா கொண்டாடி கொண்டு தெரியல. அதானே இது இப்ப இன்றைக்கு ஒரு நாளாந்த சாப்பாடு நாடி அதை நாங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். கொஞ்சம் அவையண்ட சூழ்நிலையும் யோசிச்சு பார்த்து, என்ன இருந்தாலும் எங்களை போல மக்கள் தானே அவைகளையும் பாவம் தானே. எத்தனையோ குழந்தைகள் இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுது. அப்ப நாங்கள் பெருசா தண்டி எல்லாம் விருப்பம் இல்ல, பிரியாணி எல்லாம் கிண்டுறா எங்களுக்கு நாங்கள் இந்த நாளும் கிண்டவே இல்லை. நிறைய செலவு தானே, நாங்கள் விழாக்காலமா அப்படி செலவழிச்சு சமைச்சதும் இல்ல. எல்லாம் ஒரு காலநிலை எல்லாம் ஒரு நல்ல மாதிரி வந்து தை பிறக்கட்டுமே பாப்போம். தை பிறந்தா வழி பிறக்குமே நிறுத்திக் வழி பிறக்குமே தை பிறக்கிற கட்டத்துல பாப்போம். இப்ப நாங்கள் டாசர் நெல் ஏதா வந்துட்டு சூடெல்லாம் சூடு ஏறி கொண்டு வந்துட்டுது. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறோம். வந்து அளவா பாவிக்கலாம். இந்த டாசர்ல நீங்கள் ஏன் சாப்பாடு செய்யணும்னு சொன்னா அன்றைக்கு நாங்கள் செய்து நான் கொத்து ரொட்டி அப்படி கொஞ்சம் எண்ணெய் தான் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளவும் அந்த மாதிரி பொறிஞ்சு சூப்பரா வந்துச்சு. அப்ப அதுக்காண்டி தான் நான் இந்த பாத்திரத்தை வச்சேன். இல்லாட்டி நோமலா சட்டியில செய்யறாண்டாலும் செய்யலாம். இதுல முதல் ஒட்டுப்படாது, பெருசாண்டு ஒட்டுப்படாது, கழுவி எடுக்கிறதும் சுகம் எல்லாத்திலயுமே நல்ல மாதிரி இருந்தது. இப்ப வந்து இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்க கொதிச்சு முடிய முதல் நான் இந்த செத்தலை போட்டு பொறிச்சு எடுத்து போட்டு தான் மிச்சத்தை போட போறோம். நீங்கள் அதை போய் அடிச்சு கொண்டு வர்ற கடையில இதுல ஒன்று பொறி கொட்டு கொண்டு வந்து சரி பாருங்க. தேங்காய் நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த செத்தல் இருந்தா நாங்க பேரத்துக்கு போட வேண்டிய செத்தலை வந்து நீங்க டாசரை காட்டுங்க, நான் தொக்கு தொக்கொண்டு போட வடியா இருக்கு. அப்படியா? உள்ளுக்க காட்டுங்க. சரியே அப்படி பார்த்து பழகிட்டீங்களா? ஆனா அப்படி இல்ல ஒன்னாவது எடுத்துக்கொண்டு எவ்வளவு இருக்கும் பஸ்ல போய் கொண்டு லைட்டா பொன் கலர்ல எடுத்து போட்டு போகலா வரப்பட்டா காணும். கொஞ்சம் கஷ்டமோ கரண்டி விளையாட்ட கொள்ள இல்ல கொஞ்சம் செத்தலோ அதனாலதான் கொஞ்சம் நீங்கள் அந்த நுள்ளி நீங்கள் தானே வடிக்கல வடிச்சா கொண்டாது போறாரு அம்மா மாடுதானே முட்டை வச்சு யார விட்டு தீபம். இப்ப நாங்கள் செத்தலி எடுத்து அங்கால எடுத்து வச்சிட்டோம் அடிக்கிறதுக்கு. இப்ப நாங்கள் உருளைக்கிழங்கு இதுக்குள்ள போட்டு பொரிக்க போறோம். என்ன லாசரி ஒரு கீழே வைக்கிற நாடி ஆறிட்டு தானே, ஆனா அது பொரியும். நாடு பெரிஞ்சு ஒன்று பொரியும் பொரியட்டும் பார்ப்போமா சூடு வரட்டும்.
உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கட்டத்தை அடங்கிட்டுது. அதுல ஒன்று கொஞ்சம் எரிஞ்ச மாதிரியும் போயிருக்குது. சரி, இதோட நான் வந்து பச்சை மிளகாயை போட போறேன். அதோட அப்படியே வெங்காயத்தையும் போடுவேன். இதோட ரம்பையில கருவேப்பிலை எல்லாத்தையும் போடும். ஏன் அவ்வளோ வச்சிருக்கிறீங்க? அது கடைசியாக அந்த சேர்த்து சாப்பிடணும் இல்லை. பச்சை வெங்காயம் இது சம்பல் வெங்காயம் தானே கூட சொல்றது என்ன? அந்த தயிர் போட்டு சம்பல் செய்யறது, இல்லாட்டி பால் மிளகு தூள் போட்டு சம்பல் செய்யறது. வெங்காயம் வந்து பொறிபட்டு கொண்டிருக்குது. இப்ப என்னன்னு சொன்னால் வெள்ளத்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். கூடுதலா பாடசாலைகள்ல நாங்கள் பார்க்கக்கூடியது கூடுதலா பாடசாலையெல்லாம் தங்க வச்சு கொண்டிருக்கணும். மற்றது வேற வேற இடங்கள்லயும் தங்கி இருக்கிறோம் தானே. இன்னுமே அந்த வெள்ளங்கள் வத்தாம அந்த மக்கள் வந்து வீடுகளுக்கு போகாம இருக்கணும். அப்படி இருக்க வந்து எங்க வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர் உறவுகள் எல்லாருமா சேர்ந்து எல்லா யூடியூபர்ஸ் மேரிட்டையும் ஓரளவு உதவி வீடியோ செய்கிற யூடியூபர்ஸ் மேரிட்ட காசுகளை கொடுத்து அவைக்கு உதவிகளை செய்ய சொல்லி நல்ல தாராள மனதோட செய்து கொண்டிருக்கணும். எங்கள் மூலமாகவும் நாங்களும் கொஞ்சம் பேருக்கு எங்கள்கிட்ட ஒரு சிலர் காசுகள் வந்து இவைக்கு செய்யுங்க கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்க நாங்கள் அவைக்கும் செய்து காணொலியை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் காலை போய் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் ஒரு பொதியலா கட்டி 8-9 பொதி வாங்கி கொண்டு நாங்கள் அதையும் நாங்கள் இன்றைக்கு பின்னேரம் கொடுக்க போறோம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக போறோம். சில நேரம் போவோம், சில நேரம் வீட்டை வரினமும் தெரியாது, கால சூழ்நிலையை பார்த்து தான் செய்வோம். அப்ப அந்த புலம்பெயர் உறவுகளுக்கு வந்து நான் எங்கண்ட சேனல் சார்பா பெரிய பெரிய நன்றிகளையும் அவியல் வந்து எதை பற்றியுமே யோசிக்கலண்ணா இங்க இருக்கவும் இல்லை போயிட்டு நம்ம. ஆனா இங்க தங்கட நாட்டுல இருக்கிற மக்கள் இப்படி ஒரு நிலைமையில வாடக்கூடாது, அவைக்குரிய சகல வசதியும் செய்து கொடுங்கன்னு சொல்லி சகல இதா செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பெரிய பெரிய நன்றிகளை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டோம். சரி பாருங்க, 3 குவியலா குவிச்சு கிடக்கு. முப்பெருந்தேவியலன்னு சொன்ன மாதிரி சொல்றேன். முப்படையல் அந்த இல்ல எதை எடுத்துக்கொண்டாலும் 3 வகை இல்லோ அந்த மாதிரி நூடுல்ஸோ ரைஸோ என்ன சாப்பாடு செய்தாலும் இந்த 3 கட்டாயம் அதுக்குள்ள அங்க இலங்கையில இணைக்கப்படும். 3 வகையான நிறங்களோட இணைக்கப்படும் இலங்கை சாப்பாடுல. இதுக்கு பதிலா நாங்கள் போஞ்சியும் சேர்க்கிறோம். நாங்க ரிஸ்டுக்கு பதிலா போஞ்சியும் போடலாம். சரி, இதுல நாங்க முதலாவது அந்த பச்சை கலரை சேர்க்க போறோம். அப்படியே கொட்டுங்க வெங்காவுட்டு முலாத்தேவோ கொஞ்சம் பொரிக்க போறோம். அடையா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொண்டிருக்கா அடியில இருக்கிறது கருவா. அதான் சொன்னேன் அரைக்கட்டா எதை எடுத்துக்கொண்டாலும் அரைக்கட்டா. இது கொஞ்சம் பேகி கொண்டிருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பை நான் இப்பவே போட்டு விட போறேன். இதுக்கு சரியா இது நான் கையில் எனக்கு கையளவு தான் சரியா வாரது. அப்ப கையில எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எல்லாத்துக்கும் தேவையானது அப்படியே போடுறேன். தட்டில காணா விட்டுச்சேன்டா தூளுப்பு தானே போட்டு சாப்பிடுங்க. நாங்கள் கொஞ்சம் உப்பு குறைவு தானே அப்பாவுக்கு தண்ணில நேரம் வெப்பம் தானே சாப்பிடுறது. அதை போட்டு சாப்பிடுங்க சூடுவாட்டை. இது நாங்கள் உப்பு போட்டு நாங்க தானே கொஞ்சம் வேகமா பொரியுது பார்த்தீங்களா உப்பு போட்டு. சரி, இதோட நாங்கள் இப்ப இந்த கோவாயை சேர்ப்போம். கோவா அது ஒரு வாயாட்டு மட்டும் நினைச்சு அகப்பை எடுத்துட்டு காட்டுறேன்டா காட்டுங்க. சரி, அது தொக்குன்னு போடுறது அந்த பாட்டுகள் போட்டு போடுவீனம். அதுக்கு தான் தொக்குன்னு போட ஒரு வடிவா இருக்கும். இது நாங்கள் தொடர்ச்சியா ப்ளாக் தான் எடுக்கிறோம். இல்ல நீங்கள் புளிய அடுக்குறீங்க. உங்களுக்கு சமரா பிடிக்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு சரி வராது. உங்களுக்கு அந்த கதைக்கிறது சாப்பிடுறது அப்படியான ஒரு வீடியோக்களுக்கு சரி வரும். கேமரா பிடிக்கும் எனக்கு தெரியாது. சரி வரும். என்ன நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு எடுக்க தெரியும். நாளைக்கு அடுத்த வீடியோல என்ன செய்வோம், நான் போறேன் நீங்கள் எடுங்க. அப்படி செய்யும். சரி, இப்ப நாங்க கரெக்டா போட போறோம் கடைசியா.
சரி, இதையும் கொஞ்ச நேரம் பொரிய விடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் கிடந்து பொரிக்கட்டுமா. ஒட்டப்பட்டிக்கு பழகுறாரு. ஆனா சரி போடான்னு விடுவேன். அது உங்க ஈரமா இருக்குல்ல, நீங்க கூடுதலா சரி போடாம விடுவேன். ஆனா சரி போட ஒரு நல்ல மெல்ல சப்பாத்து போட ஒரு இல்ல புள்ளியல் அப்படி பழக்கலாம். சரி, எப்படி இருக்கு பாருங்க நூடுல்ஸ், நல்ல மஞ்சள் கலர்ல. ஆனா இதுவே பாருங்க இந்த ஒட்டி ஒட்டியா வரையும் கொஞ்சம் குறைவா இல்ல இடக்கு பச்சனில கழுவி எப்படி இருக்கண்டா. நான் கழுவா வச்சிருந்தா அப்படி இருந்திருக்கும். இந்த நாங்கள் இதோட போட போறோமா நூடுல்ஸை. இதுக்குள்ள முட்டைகள் ரத்திகள் எல்லாம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படி போட்டா தரமா இருக்கும். காரணில எல்லாம் சரி வர எல்லா விதமாவும் செய்து சாப்பிடுவோம். ஒரு குண்டு வசந்து இந்த நூடுல்ஸ் சரியான மலிவான நூடுல்ஸ், இந்த கோழி நூடுல்ஸ். மற்றது 600 ரூபா இதே அளவு. இது 200, இது வெறும் 200. இது வரும் 200. இதோட சோஸ் ஊத்த போறோம். சோஸ் நாங்கள் முந்தி போத்தல வேண்டி வச்சது. இப்ப அரிசி அது ஒரு கொஞ்ச காலம் சோஸ் பிடிச்சிருந்தது, பிறகு விட்டுட்டேன். நிறைய சாப்பிடவும் கூடாது, இருந்துட்டு எப்ப சாப்பிடலாம் சோஸ். நீங்க சோஸ் இருந்தா சோஸ் தானே, சோறும் சோஸ். எனக்கு சோஸை விட்டுக்கோ. அதோட தான் நிப்பாட்டினேன், சோஸ் வேண்டாம்னு விட்டது. சரியா நூடுல்ஸ் தான் கலர் சேர்க்க போறோம், சிவப்பு கலர். சரி, சோஸே போட்டு இதுதான் அந்த தூள் சேர்க்க போறோம். ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு. ஓ, ஆனா கொஞ்சமா குலைவு தன்மை இருக்கணும் நூடுல்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும். குலைவு வந்துருக்கா? குலைவு வந்து சோஸை போட்டணும், குலைவு வந்துட்டு ஆத்தே இடிச்சு வச்சிருந்த தூளுனா கொஞ்சம் முடிவிடாம தான் இருக்கு, கொஞ்சம் கடியோட நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. உரைப்பு தண்ணியில வேணும்னு சொன்னா தூள் சேர்க்கலாம். காடு மட்டும் இதோட ரசம் தூளும் சேர்ப்போம். மகி நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்றும் இருக்காது, சின்ன தூள் பேக்கெட். கிட்டத்தட்ட ரசம் எல்லாம் உண்டு. இதுல பாருங்க மகி என்றுதான் இருக்கிறது. வேற சாப்பாடு சேர்க்காது. மகி நூடுல்ஸ் தூள் பேக்கெட் இருக்குதோ? நூடுல்ஸுக்கு சேர்ப்போம். நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆனா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வெள்ளையா இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு மட்டும் சொல்லி. இல்ல உரைக்குமே, வெறும் செத்துல எல்லாம் அடிச்சு போட்டுருக்கோம், கட்டாயமே உரைக்கும். இது எப்படி நாங்க ரக்குவோம். நூடுல்ஸ் நல்ல வடிவா ரெடி ஆயிடுது. இப்ப நான் ஒரு கோப்பைக்குள்ள வந்து அதை போட போறேன். வாழை இலை சாப்பிடுறேன். வாழை இலை இருந்துட்டார். சுடுஞ்சுடு தொடக்கூடாது பாருண்ணா. அவங்க அந்த தொடர்பு நான் தருவேன். பிள்ளைகள்லயே அம்மா வாயில வச்சு விடுவா. சரி, இதோட 5-6 வெங்காயத்தையும் தூவி போட்டு சாப்பிடுங்க. வாழையில கழுவணும், கழுவி போட்டு கொடுக்கும். கழுவிதெல்லாம் சூப்பரா இருக்குது. இவர் வாழை இலையில தான் போட்டுட்டோம்னு. அவருக்கு நாங்கள் வாழை இலையில போடுவோம். கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாப்பிடுவோம். ஆறட்டும். என்னன்னா ஆறட்டுமா? இங்க ஆறிட்டு ஆறிட்டு சாப்பிடுங்க. இருந்து சாப்பிடாது. இதுலயே வச்சு சாப்பிடுங்க. இதுல இருந்து சாப்பிடுங்க. இருந்து சாப்பிடுங்க. அந்த ரேகை வச்சு கொடுங்க வாழையில நீல தூக்கி வை. பிடிக்கணும். நானும் பிடிக்கணும். எங்க கொண்டு இருந்து சாப்பிடு. கீழே இருந்து சாப்பிட போற. சுட போகுது. எப்படி இருக்கு? நூடுல்ஸ் சாப்பிடுவோம். சுடா சாப்பிடும். நூடுல்ஸ் சாப்பிட்டு காட்டுங்க. இந்த சைடான கூட சாப்பிடும். எடுத்து சாப்பிடுங்க. ஒன்று எடுக்க போற வடிவாக்குள்ளி சாப்பிடும். பாம்பு கையில அம்பிட மாட்டுதாப்பா. வேணி சாப்பிடுங்க. நான் வேணும்னு சொல்லி வந்தேன். நீங்க இது சாப்பிடும். அவற்றை விளையாட்டு சாப்பாடும் போட்டாச்சு, உங்கள்ட சாப்பாடும் போட்டாச்சு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு மகளுங்க. சூப்பரா இருக்கு பாக்கவே. சரியா? வீடியோ எடுக்கிறோட நடிச்சு கொண்டிருக்கோம். சாப்பிடணும். நாங்கள் எடுக்க வேண்டாம். சரி, நீங்க சாப்பிடுங்க. வா, நாங்க எடுக்க வேண்டாம். அப்பாடி ஒரு வகையா மழை வாரம் காலநிலை மழை வார மாதிரி வந்துட்டுது. அதுக்கிடையில நாங்கள் எங்க நூடுல்ஸ் ரெடி பண்ணி தித்திக்கும் சாப்பாடை கொடுத்துட்டோமே. இது நாங்களும் போய் நல்ல வடிவா சாப்பிட வேண்டியதுதான். என்ன சொன்னால் மறுபடியும் சொல்றோம் வந்து என்னென்னால், இது நாங்களும் ஒரு நோமலா இன்றைய சாப்பாடு இன்றைக்கு நாங்கள் இதான் செய்து சாப்பிட போறோம். அதைத்தான் செய்து நாங்கள் என்னென்று சொன்னால், சில உறவுகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களும் சில நேரம் எங்கள்ட வீடியோ பார்க்கலாமா, ஒரே மக்களாக இருந்து கொண்டு இதுகள் கொண்டாடுதுகளை என்ற மாதிரி கூட நினைக்கலாமண்ணா. நாங்களா கொண்டாடல நோமலா எந்த வீடியோ ஒன்றுமே இல்லை. இந்த மழை நேரம் என்ன வீடியோ எடுக்கிறோன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லையா. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ எங்களோட உறவுகள் எதிர்பார்ப்பினோம். மற்றது எங்களுக்கும் வந்து நாங்கள் போடணும். எங்கள்ட உழைப்பு தானே இது. அப்போ நாங்கள் வீடியோ போடணும், அதுலேருந்து சம்பாதிக்கணும். அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலை. ஒரு வீடியோ போடணும், அதுக்கு நிறைய நாள் ஆயிட்டு தான் ஒரு குக்கிங் வீடியோ போட்டுன்னு சொல்லித்தான் இன்றைக்கு இதை நாங்கள் ரெடி பண்ணி போட்டுருக்குறோம். என்ன சாதாரணமாக ஒரு நூடுல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் சாமி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஃபுல்லாக பாருங்க வீடியோ. பாய்.